எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம பேச இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பரபரப்புகள் தொடங்கி இருக்கிறது. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை இது அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம். வழக்கம் போல சொல்றதுதான். இரண்டு விஷயங்கள் அதிமுக தொண்டர்களிடத்துல சமரசம் கிடையாது. ஒன்று அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம், இன்னொன்று கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உண்மை குற்றவாளிகள். நம்ம இன்னார்தான் இவர்தான் இதுல குற்றவாளி நம்ம யாரையும் சொல்லல. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் யார், இது கண்டுபிடிக்கப்படும். நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல இது சரிவர விசாரிக்கப்படவில்லை. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அது பல காரணங்கள் சொல்லலாம். இது நிச்சயமா சரிவர விசாரிக்கப்படல. அதனால உண்மை குற்றவாளிகள் யார் என்று கண்டறியப்பட வேண்டும். நமக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை முன்னிறுத்தி நேற்று திரு ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக அதை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதில் சொல்லுங்க திரு ஜெயக்குமாரோ அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்பை சார்ந்தவர்களிடத்திலோ ஒரு ஒரு பதற்றம், அவங்க ஒரு பதற்றம் தெரியுது. ஏனோ அதுக்கு பயப்படுறாங்க. அது என்ன காரணம் என்று சரிவர தெரியல. ஆனா ஒரு பதற்றம் அவர்களிடத்துல இருக்கு. இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக இதுல நிறைய குறைகள் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் கூட சரிவர நிறைவேற்றப்படல. ஆனா இருந்தாலும் கூட ஒரு மாற்று சக்தியாக அதிமுக உருவெடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு திமுகவின் மாற்று சக்தியாக தேர்தல் களத்தை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டானதாக நிலைநிறுத்துவதற்கு தவறுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் திமுகவுக்கு மாற்று. அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பாஜகவுக்கு வரணும், பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவுக்கு வரணும் என்கிற அளவுல பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திமுகவுடைய இந்த திராவிட சித்தாந்தங்கள் என்று தேர்தல் களத்தை அமைப்பதற்கு திமுகவும் முயற்சி செய்யுது, பாஜகவும் முயற்சி செய்யுது. ஆனா அதிமுக இப்ப என்ன செய்யணும்னா, பாஜகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிமுகவுக்கு வரணும், திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிமுகவுக்கு வரணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அம்மாவுக்கு விசுவாசமான உருவாக்கப்பட்ட அதிமுக வாக்கு வங்கியும் வரணும். இந்த மூன்றும் சேருகிற பொழுது நமக்கு ஒரு 50% மேல இருக்கிற வாக்குகள் வரும். 45% 50% வாக்குகளை பெற்று நம்ம வெற்றி அடைவோம். ஆனா மாறாக இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த 45% வச்சுக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 20% இருக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 10-15% இருக்கு, அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள்ங்கிறது ஒரு 15-20% இருக்குதுன்னா, இந்த மிச்சம் ரெண்டு நமக்கு வரலன்னா அதிமுக ஆதரவு வாக்கு வங்கியிலேயே இந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாம பல கருத்து வேறுபாடுகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது, தாந்தோன்றித்தனமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகள் இது இந்த இயக்கத்தை ஒரு சிறுமைப்படுத்துது, இதனுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்குது. அப்ப தேர்தல் களம் என்று வருகிற பொழுது, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 25-30 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று நம்முடைய பலத்தை அகில இந்திய அளவுல நாடாளுமன்றத்துல நிரூபித்தால் மட்டும்தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில அது அமையும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, தன்னையும் தன் சகாக்களையும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டால் காப்பாற்றிக் கொண்டால் போதும், மிச்சபடி கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, அவர்கள் சம்பாதித்ததை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியாகத்தான் அவர்களது முயற்சிகள் இருக்கு. நிச்சயமா யாருமே ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அதிமுகவுக்குள்ள வரல. எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இரட்டை சின்னம், அதிமுக கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள், கொடி சின்னம் இதையெல்லாம் பார்த்துதான் அதிமுக இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலைகள்ல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி என்ன வியூகத்துல நாம் பயணிக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க எல்லாரையும் அரவணைத்து கொண்டு வர்றாருன்னு சொல்றீங்க. உள்ள தலைவிரிச்சு ஆடுது. தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம். அதே மாதிரி அதிமுக பாஜக எதிர்ப்பு நிலையில தான் அம்மா மோடியா லேடியா
என்று ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க. இந்துத்துவ சித்தாந்தங்கள், இந்துத்துவ கொள்கைகள் என்பது வேறு, திராவிட இயக்க சித்தாந்தங்கள் என்பது வேறு. பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கு எந்த இடத்துல நம்ம வேறுபடுறோம். அடுத்து எம்ஜிஆர் 72ல அதிமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு மாற்று சக்தியாக, திராவிட சக்தியாக, திராவிட கட்சியாக திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் எதிரானதாக திராவிட சக்தியாக மட்டும்தான் அதிமுக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் 84லயே வந்து ரெட்டலை சின்னத்துல நின்னப்பா எம்ஜிஆரோட. நீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு உறுப்பினரானதே 88ல தான். நான் எடப்பாடி தொகுதியில் எம்பி தம்பி. சேலம் கண்ணனை பிடிச்சு ஜே பேரவைன்னு சொல்லி ஒண்ணு எம்ஜிஆர் கீழே வந்து எடப்பாடி தொகுதியில் இவர் ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதிமுகவுக்குள்ளே வந்து வர்றாரு. அது வரட்டும், நல்லா இருக்கட்டும், அதுல எல்லாம் நமக்கு எந்த கருத்து கிடையாது. நம்ம வந்து பாஜக கிட்ட அண்ணாமலை என்னங்கிறாரு, 26ல அண்ணாமலை முதலமைச்சருங்கிறாரு. இப்ப இன்னைக்கு வந்து இது போறாரு, என்னது அந்த பாத யாத்திரை வரையில என்னங்கிறாரு, 50 ஆண்டு காலமா வந்து திராவிட கட்சிகள் எதுவும் செய்யல, மோடி வந்துதான் செய்வாரு அப்படின்னு சொன்னா அது அதிமுகவை அட்டாக் பண்ற மாதிரி இல்லையா? அப்ப எடப்பாடி என்ன பண்ணணும், ஏங்க நாங்க கூட்டணி வைக்கணும்னு இந்த அண்ணாமலையை வந்து தூக்கி எங்கேயாவது கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சு மாதிரி இப்ப மணிப்பூர் பக்கம் அனுப்பிச்சு விடுங்க, அங்கதான் கலவரம் நிறைய இருக்குது. அண்ணாமலை பழைய போலீஸ்காரர் தானே. மணிப்பூர் தேர்தல் இப்ப கர்நாடகாவுக்கு போட்டாங்கல்ல தேர்தல் இன்சார்ஜா, அது மணிப்பூர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்சார்ஜா போட்டு அனுப்பிச்சு விடுங்க. தமிழ்நாட்டுல நாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டீங்கன்னா எங்களை விடுங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், 4 சீட் கொடுத்தேன். அதனால அண்ணாமலை போய் மணிப்பூர்ல தன் சாமர்த்தியத்தை காமிச்சு நடைபயணம் காமிச்சுள்ளுங்கன்னு சொல்லணும்ல. அண்ணாமலை நடைபயணம் வருவாராமா, இவரு நம்மால யார் உதயகுமார் அனுப்பிச்சுட்டு இரும்பு மனிதர் கரும்பு மனிதர் மோடி வந்து அடுத்த முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசுவாராமா. இதெல்லாம் ரொம்ப காமெடியா தெரியல. அம்மா இருக்கையில யாரெல்லாம் அதிமுக இருந்தாங்களோ எல்லாம் ஒன்னா இருந்து வலிமையா ஒன்றுபட்ட அதிமுகவை உள்ளுக்குள்ள சண்டை இல்லாம கரெக்டா கொண்டு போனோம்னா திமுகவை ஈஸியா எப்படி 2014 தேர்தலில் வந்து மோடியா லேடியான்னு அடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு கட்சி திமுக மேல வெறுப்பு நிறைய இருக்குது. நம்ம சண்டை இல்லை அப்படின்னு ஒரு எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னு காமிச்சோம்னா மக்கள் இந்த கட்சியை ஏத்துப்பாங்க. அவ்வளவுதான். தனிப்பட்ட நீங்க ரெட்டலைக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஓட்டு நம்ம கெடுக்காம இருந்தா போதும். நம்மளை பார்த்து யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. எல்லா எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு. அப்ப உள்ள சண்டை இல்லாம இருந்தா போதும். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.